ஆன்மீக அன்பர்கள் இந்த வணக்கங்கள். கன்னிராசி அன்பர்களுக்கான ஆவணி மாத பொது பலன் பார்ப்போம். இந்த ஆவணி மாத பலன் பார்த்திங்கன்னா 17/8/2024 16/9/2024 ஆவணி மாத பொது பலன்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு. இந்த ஆவணி மாதம் 10ஆம் தேதி இந்த 26/8/2024 செவ்வாய் பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகின்றார். ஆவணி 10ஆம் தேதி 26/8/24 சுக்கிர பகவான் கன்னிராசிக்கு பயிற்சி அடைகின்றார். ஆவணி 15ஆம் தேதி 31/8/2024 புதன் பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சி அடைகின்றார். இப்படிப்பட்ட ஒரு பயிற்சியோடு ஆரம்பிக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த கன்னிராசி அன்பர்களுக்கான ஆவணி பலன் பார்த்திங்கன்னா, கன்னிராசியில் இருக்கக்கூடிய இந்த உத்திரம் நட்சத்திரத்துடைய 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், அஸ்தம் நட்சத்திரத்துடைய 4 பாதங்கள், சித்திரை நட்சத்திரத்துடைய 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்தை அடங்கிய கன்னிராசி அன்பர்களுக்கான இந்த ஆவணி மாத பலன் பார்த்திங்கன்னா, பெரும்பான்மையாக உங்களுடைய கிரகங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அனுகூலமாக உங்களுக்கு சந்திக்கிறாங்க. அதனால் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சூரிய பகவான், செவ்வாய் பகவான், ராகு பகவான் மூவர் மட்டும் தான் உங்களுக்கு ஆதரவாக இல்லை. மற்ற எல்லா கிரகங்களும் உங்களுக்கு ஒரு ஆதரவாக இருக்கின்ற காரணத்தால் பல நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அருமையாகுது. உங்களுடைய வருமானத்தை திருப்திகரமாக இருக்க போகுது. உங்களுடைய வருமானம் சொல்லக்கூடிய உங்களுடைய தொழில் சார்ந்த வருமானம் இல்லை அரசு பணியெல்லாம் ப்ரைவேட்டில் கூடிய ஏதாவது உங்களுக்கு தொழில் சார்ந்த வருமானங்கள் கண்டிப்பாக நல்லா இருக்க போகுது. பிஸ்னஸ் இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு தேவையான வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக அமைகிறது உங்களுக்கு. அதே மாதிரி எதுவார சில பண வரவு சாத்தியக்கூறுகள், இதுவான ஒரு கான்ட்ராக்ட் கேட்கலாம், எதுவான ஒரு உங்களுடைய பொருள் விலை உயர்வு அதிகரிக்கலாம். அது மாதிரி எதிர்பாராத சில பண வரவுகளும் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ரொம்ப பிரகாசமாகுது. ஏன்னு பார்த்திங்கன்னா, இந்த பாக்கியம் சார்ந்த குரு அமர்ந்து ராசியையும் ராசிக்கு புண்ணிய ஸ்தானம் ஆகிய மகரத்தையும் பார்ப்பதால் குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை நிலவக்கூடிய ஒரு அருமையாகுது. இது வரைக்கும் கொஞ்சம் அப்படி வீணி இருந்த குடும்பம் கூட இந்த ஆவணி மாதத்தில் ஒன்றுக்குள்ளெல்லாம் பேச போகிறேன், கலந்து சில சுப நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பெலாம் பிரகாசமாக இருக்க போது. உங்களுக்கு ஏதாவது வீடு மனை வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பெலாம் இருக்கிறதால ஒரு குடும்பத்திலே ஒரு அமைதியும் நல்லா குதூகூலம் நிலக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக அமைகிறது கன்னிராசி அன்பர்களுக்கு. உங்களுக்கு அதேமாதிரி பார்த்திங்கன்னா, இந்த ராகுவோட நிலையால் பார்த்திங்கன்னா மனைவியினுடைய ஆரோக்கியம் கொஞ்சம் பாதிக்கப்படலாம். மனைவிக்கு ஏதாவது கூட சொல்லலாம், உடனே மருத்துவரை பார்த்து சிகிச்சை எடுத்து கொஞ்சம் பார்த்துங்க. நாளைக்கு பார்த்தா கேர்லெஸ்ஸாக தயவுசெய்து இருக்காதீங்க. அதனால் மனைவி ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக எடுத்துங்க. திருமண முயற்சி வீட்டில் நடந்ததுன்னா திருமண முயற்சிகள்லாம் சிறப்பாக முடியும் உங்களுக்கு. ஆனால் எந்த தடை இல்லாமல் திருமண முயற்சி கைகூடக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. வேலைக்கு முயற்சியில் பெண்களுக்கெல்லாம் உங்களுக்கு குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புங்கிறது பிரகாசமாக யூனிவர்சிட்டி எழுதிருப்பாங்க. நிறைய பேர் எஸ்எஸ்சி கால்ஃபர் பண்ணிருக்காங்க. 12 லாஸ்ட் டேட்டு அப்ளிகேஷன் போட சொல்லுங்கள். இல்லை ஏதாவது ப்ரைவேட் கம்பெனியில் அது நேர்முக அட்டன் பண்ணிருக்கலாம், இல்லை ஒரு கேம்பஸ் போயிருக்கலாம். ஏதாவது ஒரு முறையில் உடைய குழந்தைங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக அந்த மாதம் அமைகிறது. ஏன்னா கும்பராசி சனி பகவான் சுபபலனை பெற்றிருப்பதால் எல்லாம் ஒரு சிறப்பாக அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி பழைய கடன்கள்லாம் அழைப்பதற்கு வழிபிறக்கக்கூடிய காலகட்டமாகவும் அந்த ஆவணி மாதம் அமையப்போகுது. உங்களுக்கு சப்தம சாந்த ராகு நிலை கொண்டிருப்பதால் பார்த்திங்கன்னா மனைவி உடல்நிலையும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதவங்களுக்கு. அதே சமயத்தில் குரு மற்றும் சுக்கிரன் ஆகியோருடைய சஞ்சார நிலைகளாலும் பலருக்கு வசதியான வீடு மாற்றம் கிடைக்கும். இருக்கிற வீடை மாற்றின்னு போகலாம், அல்லது புது வீடு வசதியாக கட்டிக்கொண்டு அங்கே குடிபெயரக்கூடிய ஒரு அருமையான புகுவீடாக செய்வதற்கான வாய்ப்பெலாம் பிரகாசமாகுது. பயன்படுத்தி கொண்டு நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு போகக்கூடிய ராசியாக அந்த கன்னி ராசி அமைகிறது இந்த ஆவணி மாதத்தில். பொதுவாக இந்த உத்தியோகக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஜீவனக்காரங்க சனி பகவான் சுப பலன் பெற்ற நிலையில் சனி மற்றும் குரு ஆகிய கிரகங்கள் உதவி சஞ்சரிப்பதால் உங்களுக்கு இந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, எதிர்பார்த்த இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த சம்பள உயரும் கிடைக்க போகுது. இது எங்கே ட்ரான்ஸ்ஃபர் வேலைலாம் கிடைக்கலாம். ஒரு நல்ல ஒரு சுபபலனை கிடைக்கக்கூடிய மாதமாக அமைக்கிறதால அதிகாரிகளுடைய உங்கள் மேலே ஒரு அன்பும் அக்கறைங்கிறதால அதிகாரிகளும் உங்களுக்கு சிபாரிசு பண்ணுறதால ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக உங்களுக்கு பணி செல்லக்கூடிய ஒரு மாதமாக அமைது. உங்களுக்கு சக ஊழியர்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. உங்களுக்கு வெளிநாடு சேரில் பணியாற்ற விரும்பக்கூடியவர்கள் முயற்சி பண்ணுங்கள். நல்ல ஒரு
வெளிநாட்டு பணி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இது உங்களுக்கு. அதே மாதிரி வெளிநாட்டு பணி கிடைக்கிறது இருந்தாலும் இந்த இடைத்தரகெல்லாம் நம்பி தயவுசெய்து ஏமாந்துடாதீங்க. இதை நேராக அப்ளை பண்ணுங்கள். வெளிநாட்டு தூரத்துக்கு போங்க, என்னென்ன வழிமுறையோ கேட்டுட்டு அந்த மாதிரி கொஞ்சம் முறையாக நீங்கள் சொல்லிக்கின்ற பட்சத்தில் உங்களுடைய வெளிநாட்டு பயணம் சுபமாக இருக்கும். வெளிநாட்டு வேலையால் நல்ல ஒரு லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு பிரகாசமாக இருக்கிறது. முயற்சி பண்ணுங்கள். அருமையான வேலை கிடைக்கிற வாய்ப்பு கன்னிராசினர்களுக்கு இருக்குது. தொழில் மற்றும் வியாபாரிகள் பார்த்திங்கன்னா நீங்கள் குரு மற்றும் சனி சுக்கிரன் மூவரும் உங்களுக்கு சாதகமான நிலை கொண்டதாக உங்களுடைய சந்தை நிறுவனம் இந்த மாதம் முழுவதும் அனுகூலமாக போகுது. உங்களுடைய சந்தைகளில் உங்களுக்கு கை கொடுக்கறதாலே உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய உற்பத்தியான பொருட்கள் நல்ல விலைக்கு உங்களால் ஏற்றுமதி செய்ய முடியும். மிக குறைந்த விலைக்கு கச்சா பொருட்களை இறக்குமதி செய்ய முடியும். அதனால் உங்கள் தொழில் நல்ல ஒரு அபிவிருத்தி ஆகக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக அமைது. உங்களுக்கு நல்ல ஒரு நிறைய ஆர்டர் கிடைக்க போகுது. அந்த ஆர்டர் உங்களுக்கு வருமானம் கிடைக்க போகுது உங்களுக்கு. அதேமாதிரி உங்களுடைய பிஸ்னஸும் நல்ல ஒரு உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு அருமையான வாரம் கிடைக்கிறதால நல்ல ஒரு தொழில் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு மாதம் இது. உங்களுக்கு அடுத்த ஸ்டேட்டுக்கெலாம் நீங்கள் உங்களுடைய உற்பத்தி பொருட்களை அனுப்பக்கூடிய வாய்ப்புலாம் கிடைக்கிது உங்களுக்கு. அதனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரான்ச்சஸ் எதாவது ஓப்பன் பண்ணலாம். அதுபோல் நிறைய விஷயங்களை நீங்கள் பிஸ்னஸில் நீங்கள் செய்கிறதால உங்களுடைய வருமானம் அதிகரிக்க போகுது, தொழில் பெருக போகுது, அதிக ஆட்களை பணிக்கு அமர்த்த போகிறீங்க. பிரான்ச்சை ஓப்பன் பண்ண வாய்ப்பில் சிறப்பாக இருக்குது உங்களுக்கு. அதனால் இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கொண்டு உங்களுடைய பிஸ்னஸை நீங்கள் நிலைநிறுத்தி கொள்ளக்கூடிய இல்லை அடுத்த கட்டத்துக்கு உயர்த்தக்கூடிய நிலையில் நீங்கள் இருக்கிறீங்க. அதனால் சூப்பராக செய்யுங்க. யாருக்கிட்ட போய் எந்த விதமான கடன் உதவி நிதி நிறுவனத்தை போய் கேட்டால் சரி, பேங்கில் கேட்டால் சரி, உங்களுக்கு தேவை நிதி உதவி உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதை வச்சு உங்களுடைய உற்பத்தியை நீங்கள் கண்டிப்பாக பெருக்கலாம். நீங்கள் ஏற்றுமதி இறக்குமதி தொழில்களுக்கும் பார்த்து அன்றைய நாள்லேருந்து புதிய ஆர்டர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புதிய கிளைகள் தூங்குவதற்கான வாய்ப்பெலாம் பிரகாசமாக இருக்குது. அதனால் பயன்படுத்தி கொண்டு முன்னேறக்கூடிய நிலையில் இருக்கின்றதால கன்னிராசி என்பது தயவுசெய்து கேலஸாக்காமல் கொஞ்சம் முயற்சி எடுத்து அடுத்த கட்டத்தை நோக்கி போங்க. நீங்கள் நல்ல ஒரு உங்களுடைய பிஸ்னஸ் நிலையத்தின்னு வச்சு அதை வச்சு உங்கள் லைஃப்பை நீங்கள் செட்டில் ஆகலாம் நீங்கள். அதனால் கொஞ்சம் நல்ல ஒரு வாய்ப்பாக இருந்தாலும் கொஞ்சம் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நபராக இருக்க போகிறீங்க கன்னிராசி அன்பர்கள் அனைவருமே. பொதுவாக மாணவர்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு புதன் பகவான் கொஞ்சம் சுபபலம் பெற்று திகழ்வதால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கல்வியில் நல்ல ஒரு சுபம் கிடைக்க போகுது உங்களுக்கு. நீங்கள் என்ன படிச்சுட்டு போகணுங்களோ அந்த படித்த கேள்வி வருகின்ற மாதிரி படித்ததுலேருந்து கேள்வி கேட்குற மாதிரி எல்லாமே நீங்கள் என்ன ப்ரிப்ரேஷன் பண்ணி போனால் அதை பற்றியே கேட்டு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு பிராப்தம் இருக்குது உங்களுக்கு. அதனால் நல்லா படிங்க. குருபகனுடைய சுப பார்வை உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு படிப்பில் நல்ல முன்னணி தேர்வராக வரக்கூடிய வாய்ப்புலாங்கிறது உங்களுக்கு. போட்டித் தேர்வு நல்ல மதிப்பெண் பெற்று நல்ல வேலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புலாங்கிறது உங்களுக்கு. அதே மாதிரி வெளிநாடு சேர்ந்து ஏதாவது ஸ்பெஷல் கோர்ஸில் படிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அப்படி வாய்ப்புள்ள அன்பர்கள் கொஞ்சம் பாஸ்போர்ட்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சிங்கன்னா அந்த வெளிநாட்டு கல்வி படித்து சிறப்பான ஒரு முன்னேற்ற வாய்ப்பு பிரகாசம். அங்கேயே கூட நீங்கள் வேலைக்கு அப்படியே சேரக்கூடிய வாய்ப்புலாம் இருக்குது. அதனால் முயற்சி பண்ணுங்கள். நல்ல ஒரு வாய்ப்பு மாணவர்கள் இருக்குது. அதுக்கான திட்டம் என்னவோ அந்த திட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமாக போய் பிளான் பண்ணுங்கள். இந்த கோர்ஸ் தான் படிக்க போகிறேன், அந்த நாட்டில் படிக்க போகிறேன்னா அந்த மாதிரி அந்த கோர்ஸ் அந்தமான வெப்சைட்டில் போய் சர்ச் பண்ணுங்கள். விசா பாஸ்போர்ட் எடுத்து வைங்க. எல்லாம் முயற்சி பண்ணி வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வெளிநாட்டு போய் அந்த கல்வியை படித்து நல்ல ஒரு தொழிலை நீங்கள் வேலையை கண்டுபிடிச்சி நீங்கள் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய பிரமாதமான வாய்ப்பு இருக்குது. மாணவர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். தேவையற்ற மாணவர்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை தயவுசெய்து தவிர்ப்பது நல்லது உங்களுக்கு. விவசாய அன்புக்கு பார்த்தோன்னா பொதுவாகவே உங்களுக்கு இந்த விளைச்சலும் வருமானமும் கொஞ்சம் திருப்தியாக இருப்பது. நீங்கள் என்ன விளைச்சலோ அந்த விளைச்சலுக்கு ஏற்ற ஒரு வருமானத்தை நீங்கள் இன்றைக்கி பெற போகிறீங்க. அதனால் உங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. நீங்கள் வாங்கி கடனாக தான் அடைச்சிட்டு கடன் பற்றிய கவலைகள் எல்லாம் நிம்மதியாக இருக்கக்கூடிய மாதமாக அமைது உங்களுக்கு. கால்நடை பராமரிப்பில் கொஞ்சம் பணம் விரயமானாலும் அதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக திரும்ப கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் உங்களுக்கு அமைது உங்களுக்கு. தண்ணீர் தண்ணீர் உரம் இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு எளிதில் கிடைக்க போகுது. எந்த கஷ்டம் கிடையாது. அதனால் நல்ல ஒரு நிலையில் கடன்களை அடைத்து நல்ல ஒரு பயிர் செழித்து வளர்ந்து அறுவடை செய்யக்கூடிய ஒரு மாதமாகும். கால்நடைகளில் கொஞ்சம் விரை இருந்தாலும் அதெல்லாம் மீண்டும் சம்பாதிக்கிற காலகட்டமாக தான் உங்களுக்கு அமையுது. நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் முடியுது கன்னிராசி நண்பர்களுக்கு, விவசாயிகளுக்கு. ஓகேங்களா. பொதுவாக பெண்மணிகள்னு பார்த்திங்கன்னா குரு மற்றும் சுக்கிரன் ஆகிய 2 கிரகங்களும் பார்த்தோன்னா உங்களுக்கு
ஆதரவாக இருக்கிற காலத்தால் குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் ஒரு மன நிம்மதியும் மன அமைதியும் மன திருப்தியும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு நெருங்கிய உறவுகள்லாம் கொஞ்சம் சுகமாக உங்கள்கிட்ட வந்து வர போகிறாங்க, பேச போகிறாங்க. அந்த உறவு முறையும் நீடிக்க போகுது. உங்களுக்கு விவாகத்துக்கு இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா பாக்கியஸ்தான குரு பகவான் அமைக்கிறதால சுக்கிர பகவான் அனுகூலமாக இருக்க விலகிறதால உங்களுக்கு திருமண யோகம், ஆடை அணிகள் வாங்குவதற்கான யோகலாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. வாங்கி கொஞ்சம் நல்ல ஒரு மகிழ்ச்சியாக நல்ல ஒரு லக்ஸரியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு பிரகாசமாகுது. உங்களுக்கு பொதுவாக உங்களுக்கு செய்யக்கூடிய இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிக்கனமாக செலவு பண்ணுங்க. ஏன்னா எதிர்காலத்தில் கொஞ்சம் பணம் தேவைன்னு எடுத்து வச்சு நாளைக்கு அந்த பணம் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் உங்களுக்கு. ஆனால் செலவுகளை கொஞ்சம் எண்ணி செலவு பண்ணுங்க. பணம் வருது நம்ம வச்சு செலவு பண்ணால் நாளைக்கு தேவைப்படுன்ற போது கொஞ்சம் நமக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் வருகின்ற பணத்தை விரயம் செய்யாமல் கொஞ்சம் சேமிப்பாக மாற்றிக்கொள்ளுங்கள். தேவையான பொருட்களை வாங்கி அனுபவிங்க. ஓகேங்களா? மற்றபடி உங்களுக்கு இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமே இருக்குது. உங்களுடைய பரிகாரம் தான் பார்த்தா இந்த 7 ராகு இருக்கிறதால கொஞ்சம் திருநாவுக்கரசர் போயிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் மனதுக்கு ஒரு திருப்தியும் ஒரு அமைதியும் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய சந்திராசிரமம் பார்த்திங்கன்னா ஆவணி 7ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி சந்திராசிரமம். அதனால் கன்னிராசி என்பவர்கள் எல்லாத்தையும் சாதிக்கக்கூடிய படைக்கக்கூடிய தொழில் கல்வி எல்லாத்தையும் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதம் அமைக்கின்ற காரணத்தால் ஒரு சிறந்த மாதம் பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையுடைய அடுத்த நிலைக்கு நீங்கள் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.